சென்னையில் இருந்து இன்றைக்கி தூத்துக்குடி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். Hi guys, welcome back to my another new vlog. This is travel logger Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரைட் நவ் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், ஸோ KCBT அங்கே தாங்க இருக்கேன். ஸோ கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், ஸோ இங்கே தான் இருக்கிறேன். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான ட்ராவல் vlog-ஐ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னா சென்னையில் இருந்து இன்றைக்கி தூத்துக்குடி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். என்ன பஸ் சூஸ் பண்ணியிருக்கா வந்து பார்த்திங்கன்னா SCTC சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய SCTCயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் சென்னையில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும். ஸோ இங்கே கரெக்டாக 8 மணிக்கு பஸ்ஸு. நாங்கள் சென்னை கோயம்பேட்டில் 6 மணிக்கு ஏறி இங்கே வந்து 7:15 வந்திருக்கோம். 1.25 மணி நேரம் ட்ராவலுங்க, சரியான டிராஃபிக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்டு ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே நைட்டு தான் நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் சரியான டிராஃபிக்குங்க. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்மளுடைய பஸ்ஸை பார்க்கலாம். ஸோ SCTC ஸோ சூப்பராக வரும் நம்புகிறேன். ஸோ பெர்மிஷன்லாம் கேட்டு இந்த ஒரு vlog உங்களுக்கு சூப்பராக எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ உள்ளே வந்துட்டேங்க. என்ட்ரன்ஸே நல்லா பார்க்க பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நம்மளுடைய தூத்துக்குடி பஸ் வந்து பார்த்திங்கன்னா SCTC தூத்துக்குடி பஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு டின்னரே சாப்பிட்லங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செம கூட்டமாக இருக்குது. இல்லை ஆனால் ஹோட்டல்ஸ் இருக்குது, ஆனால் நல்லா சரியான கூட்டமாக இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு 1/2 hour தாங்க டைம் இருக்குது. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. சரி ஓகே, சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டேன். ஸோ வாங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போயிட்டு நம்மளுடைய பஸ்ஸை பார்க்கல. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கைஸ், நம்மளுடைய பஸ்ஸை பார்த்துட்டேன். ஸோ அங்கே நின்றுட்டுருக்கு. பர்மிஷனும் கேட்டேன், டிரைவரை நான் வீடியோ எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு SCTC ட்ராவல் vlog சென்னை டு தூத்துக்குடி வரைக்கும் நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ உங்களுக்கு சூப்பராக இந்த ஒரு vlog எடுத்து காமிக்கிறேன். ஆனால் இன்டீரியர் உள்ளே காமிச்சிட்றேன். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பஸ்ஸஸ் இருக்கனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியாது. எங்கேயாச்சும் ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்கன்னா அங்கே உங்களுக்கு நான் ப்ராப்பராக எடுத்து காட்டுறேன். ஸோ வாங்க இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியை சென்னை டு தூத்துக்குடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாங்களா. இங்கே வந்து கரெக்டாக சென்னை கிளாம்பாக்கத்தில் 8 மணிக்கு எடுத்து உங்களுக்கு தூத்துக்குடி வந்து அடுத்த நாள் காலையில் 7:15 போகிறாங்க. இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசியில் சீட்ரு கம் ஸ்லீப்பரில் சீட்ரில் தாங்க எஸ்சிடிசியில் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்டி ஃபுல்லாகவே ஒரு ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன் சென்னை டு தூத்துக்குடி வரைக்கும். நான் புக் பண்ண பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா சீட்ரு கம் ஸ்லீப்பர் இல்லை, நான் ஏசியில் ஃபுல்லாக ஸ்லீப்பர் உள்ள வண்டி தாங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தூத்துக்குடி வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஒரு vlog சூப்பராக வரும், மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ். ஃபுல்லாகவே இந்த பஸ் ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் தான், சீட்ரு கிடையாது. நான் வந்து லோயர் பர்த்தில் புக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க லைட் செட்டிங் பொறுத்த வரைக்கும் தெரியும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ஸ்லீப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம். என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கனால நான் வந்து டபுள் பர்த்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸோ ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க, ரீடிங் லைட்டு பக்கா ஒர்க் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, கீழே மொபைல் ஹோல்டரு, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு, எலிவேட்டட் டைப்பில் உங்களுக்கு வந்து பில்லோ கொடுத்துருக்காங்க, அட்டாச் டைப்லேயே வந்து பில்லோ கொடுத்துருக்காங்க. மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஹோல்டர், உள்ளே வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அம்யூனிட்டிஸ் தான் நம்மளுடைய ஸ்லீப்பர்லேயும் இருக்கும். பட் என்னோட இதில் வந்து லைட் வெளிச்சம் கம்மியாக இருக்கனால நான் இந்த டபுள் அப்பரில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து 8 மணிக்கு எடுக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா டின்னர் நிப்பாட்டுவாங்களா இல்லையான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அதனால் நான் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ தான் டிரைவர் அண்ணாட்ட கன்ஃபார்ம் பண்ணேன், நைட்டு டின்னர் வந்து நிப்பாட்டுவாங்களாம். ஸோ ஆனால் எங்கே நிப்பாட்டுவாங்க என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த டோல்கேட் பரனூர் டோல்கேட்லாம் தாண்டி நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்ப்போம், எந்த இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டுறாங்க, நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பை எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எஸ்சிடிசி பஸ்ஸு ஒரு ப்ரீமியம் சர்வீஸ் பஸ் தாங்க. முத்துநகர் சென்னை டு தூத்துக்குடினாவே நமக்கு ஞாபகம் வர்றது முத்துநகர். ஸோ எஸ்சிடிசி ப்ரீமியம் முத்துநகரில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆல்ரெடி மல்லிகை நம்ம பண்ணியிருக்கோம், மதுரை டு சென்னை, திருநெல்வேலி டு சென்னை வசந்தம் பண்ணியிருக்கோம், அதே போல் நாகர்கோயில் டு சென்னை நாஞ்சில் பண்ணியிருக்கோம், அதே போல் வந்து குட்டம் டு சென்னை ஆனந்தப்பறவை பண்ணியிருக்கோம். அந்த ஒரு ப்ரீமியம் சர்வீஸில் இன்றைக்கி நம்ம சென்னை டு தூத்துக்குடி முத்துநகர் ப்ரீமியம் சர்வீஸில் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பஸ்ஸை கரெக்டாக சென்னை கிளாம்பாக்கமில் இருந்து 8 மணிக்கெலாம் ஷார்ப்பாக எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் போட்டு அதுக்கப்புறம் என்னோடய கேபினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்மளுடைய ட்ராவலை சென்னை டு தூத்துக்குடி எஸ்சிடிசியில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9 o'clock ஆகுதுங்க. ஸோ இங்கே வந்து மாமண்டூரில் வந்து ஒரு டின்னர் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க.
நான் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டேன். 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டேங்க. ப்ரைஸ் வந்து 50 ரூபா ஆச்சு, 50 ருபீஸ் ஆச்சு. ஆனால் நார்மல் தாங்க, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூ பண்ணலாம். செகண்ட் ரெஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சிலாம் தாண்டி தான் நிப்பாட்டுவாங்களாம். ஸோ நம்ம பஸ்ஸோட ரூட்டு பார்த்துர்லாங்களா. கிளாம்பாக்கம்ல இருந்து தூத்துக்குடி வயா எந்த ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், திருச்சி, மதுரைக்கு அப்புறம் நம்ம அருப்புக்கோட்டை, எட்டயபுரம் வழியாக தூத்துக்குடி போவோம். ஸோ இதான் வந்து சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிற ரூட்டு. இன்னொரு ரூட்டும் இருக்குது சென்னையிலேருந்து தூத்துக்குடி போகிறதுக்கு, அது வயா ஈசிஆர் வழியாக போகிறது. ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டி, ராமநாதபுரம், கீழக்கரை வழியாக உங்களுக்கு தூத்துக்குடி போகிற ரூட்டும் இருக்குது. அது அடுத்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்த விலாகில் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற டிக்கெட் ஃபேர் பார்த்துர்லாங்களா. நான் வந்து சென்னையில் இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஸ்லீப்பரில் ட்ராவல் பண்ணுறேன். இதோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 950 வந்துச்சுங்க, 950 ரூபா. ஆன்லைனில் புக் பண்ணனால 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சு. இதே நீங்கள் டைரக்ட் புக்கிங் எடுத்திங்கன்னா 900 ரூபா, 900. நான் ஆன்லைனில் புக் பண்ணனால எனக்கு 950 வந்துச்சு. சென்னை டு தூத்துக்குடி போவேன்.
ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 o'clock ஆகுது, மிட் நைட் 2 o'clock. ஸோ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இது கரெக்டாக எங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் திருச்சிக்கிட்ட வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட்டு டின்னர் பிரேக் நிப்பாட்டினாங்கல்ல மாமண்டூர், அங்கேருந்து ஆரம்பித்து விக்கிரவாண்டி வரைக்கும் கேபின் பண்ணேன். சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. நம்ம ஒரு எஸ்சிடிசியில் போகிறோமா அது மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக கேபின் போச்சு, நல்லா ஓட்டினார். அடுத்து விக்கிரவாண்டிக்கு அப்புறம் தான் தூங்கலான்னு சொல்லி தூங்க போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து முழிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போய் தூங்க தான் போகிறேன். தூங்கிட்டு நம்ம வந்து காலையில் கண்டினியூ பண்ணலாம். ஒரு அந்த விடிகிற டைம் கவர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும். மதுரை தாண்டி எடுத்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கேபின்னு. ஸோ அதனால் வந்து பொதுக்கி தூங்கிட்டு மதுரை தாண்டி அந்த அருப்புக்கோட்டை எட்டயபுரம்லாம் எடுக்கலாம். டிரைவிங் நல்லா சூப்பராக ஓட்டுறாரு டிரைவர் அண்ணா, நல்லா இருந்துச்சுங்க. ஸோ 80 வரைக்குமே வண்டி போகுது, 75லேருந்து 80 வரைக்குமே போகுது. நல்லா சூப்பராக ஓட்டினார் டிரைவர் அண்ணா. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஃபைனலி முத்துநகரான தூத்துக்குடி வந்து ரீச் பண்ணிட்டோம். தூத்துக்குடியோடைய பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். நான் கூட நியூ பஸ் ஸ்டாண்ட் தான் லாஸ்ட்டு நினச்சேன். ஆனால் நியூ பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு, செகண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு. ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குங்க, டிரைவிங் செம்மையாக போச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது ஷெட்யூல் படி இங்கே அரைவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 மணி நேரம் அட்வான்ஸாக 6:30க்குலாம் வந்துட்டாங்க. இது ஒரு வேளை உண்மையாக பொய்யா தெரில. வெப்சைட்டில் டைமிங் தப்பாக கொடுத்துருக்காங்களா இல்லைன்னா இவங்க அட்வான்ஸாக வந்துட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 6:30க்குலாம் வந்துட்டாங்க. ஒரு சூப்பரான சாய்ஸுங்க. சென்னையில் இருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு எஸ்சிடிசி நான் ஏசி ஸ்லீப்பர் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே 8 மணிக்கு ஏறினீங்கன்னா இங்கே 6:30 மணிக்கெலாம் வந்திருக்கலாம். மேபி இந்த பஸ்ஸில் வேறு யாராச்சும் ட்ராவல் பண்ணி இந்த டைமிங் 6:30 மணிக்கு வந்திருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்த டைமிங் 6:30 மணிக்கு வந்துட்டோம். செகண்ட் டைம் தூத்துக்குடி வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து பார்த்திங்கன்னா உடன்குடி டு சென்னை எஸ்பிஎம் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி வழியாக தான் வந்து நம்ம போனோம். அப்போ வந்து நான் தூத்துக்குடி க்ராஸ் பண்ணி போயிருக்கேன். தூத்துக்குடியில் நான் இறங்கினதில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி வந்திருக்கேன். செம ஒரு ஹாப்பியாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். வீக்கெண்டை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க. எஸ்சிடிசி வெப்சைட்டில் போய்ட்டு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் நார்மல் டேஸில் வரீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் பார்த்துக்கோங்க. அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து டிக்கெட்டு கண்டக்டர்கிட்ட எடுத்துகிட்டு நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி எஸ்சிடிசி ஒரு சூப்பர் சாய்ஸு சென்னையில் இருந்து தூத்துக்குடி வர்றதுக்கு. இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவலை தூத்துக்குடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டாட்டா.